Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா அது தம்ப்நெயில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. இவர் என்னென்னா ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. சரி, யார் ஸ்டாப் பண்ணணும், ட்ரேடிங்கை யார் நிறுத்தணும் அது தெரிஞ்சுங்களா? யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், அதாவது இன்ஸ்டண்ட்டாக நான் சொல்கிறது ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள், லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை நிறுத்துங்க. ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, கற்றுட்ருக்கீங்கன்னா அதை நிறுத்தாதீங்க, அது கண்டினியூ ஆகட்டும். இந்த ட்ரேடிங் பண்ணுறத நிறுத்தணும். யார் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கேபிட்டல் எடுத்துகிட்டு வரீங்க. மேபி உங்களுடைய ஃபஸ்ட் ஒரு 50,000 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க, போயிடுச்சு. அப்புறம் இன்னும் ஒரு 30,000 எடுத்துகிட்டு வந்தீங்க, போயிடுச்சு. 2 டைம் எடுத்து வந்து கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ 3வது டைம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற டைம் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த 3வது டைம் என்ன பணம் இருக்குதோ அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த 2 ஜோனில் இருக்கிறவங்க அந்த இருக்க பணம் போயிடுச்சு, 3வது டைம் பணம் போட்டுட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கற்றுக்கிறது மேலே கவனம் செலுத்துங்க. ஓகே, ஸோ ஏன் எதுக்கு எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றுனா, அப்புறம் 2வது ஜோனில் இருக்கவங்க, அதாவது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாமல், அதாவது உள்ளே வரலான்னு வருவாங்க. மேபி ஒரு சின்ன கேபிட்டல் ஒரு 5,000 ருபீஸ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாச்சும் வேலை போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே வரலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது, ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு மொபைல் ஆப் பார்த்தேன், அப்புறம் வந்து ஏதோ எங்கே ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தேன், அதனால் நான் உள்ளே வந்திருக்கேன். ஒரு 5,000 ரூபா தான் போட்டேன், அதிகமாக ஒன்றும் இல்லை. ஒரு 10,000 ரூபா தான் போட்டேன், அதிகமாக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஸ்டோனில் சொல்லுவாங்க. அதாவது சின்ன அமௌண்ட்டு தான், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டியது மொபைலில் பார்க்குற சார்ட்டையும் நீங்கள் விஷயம் அந்த வெறும் அந்த கலர் கேண்டிலோ மட்டுமே உங்களுக்கு பணம் சம்பாரித்து கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி என்றதை தெரிஞ்சுக்க, ஸோ அதுக்கு லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. நான் சொல்கிறது இன்னொன்று விஷயம், ஒரு சிலர் என்னென்னா, இந்த ஆள்கிட்ட கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்கிட்ட கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் யூடியூபே கூட பாருங்கள், கூகுளே கூட பாருங்கள், இல்லை நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே கூட போய் கற்றுக்க, நோ ப்ராப்ளம். எங்கேயாச்சும் போய்ட்டு கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க மேபி 5,000 ரூபா பெருசாக இருக்கலாம், அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்ல வரது என்னன்னா, கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் ட்ரேடிங் பண்ணாத போங்க, அது தேவையில்லை. கையில் இருக்கிற காசை சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 கட்டத்தில் இருக்கிறவங்க ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த 2 ஜோனில் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணல அப்படின்னு வச்சுட்டிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ போயிட்டே இருக்கீங்க, அதாவது ட்ரேடிங் வந்து கண்டினியூ போயிட்டு இருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, உங்களுக்கு டிப்ஸு கால்ஸ் வரலும் போயிடுவீங்க. அதாவது டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறீங்களா, சார் யாராச்சும் கால்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க, அந்த மாதிரி லாங்குவேஜை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். இந்த 2 ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரல அப்படின்னு வச்சுட்டிங்களேன், ஒரு 3 டைம் 4 டைம் உங்களுடைய கேபிட்டல்லாம் வந்து கம்ப்ளீட் வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லை 5,000 ரூபா போட்டு 10,000 ரூபா போட்டு உள்ளே வந்துட்டீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படின்றப்போ இந்த டிப்ஸ் கால்ஸுக்கு போயிட்டு உள்ளே பின்னாடி விழுந்துருவீங்க. இதில் போட்டிங்கன்னா அவங்க திருத்தவே முடியாது. யாரும் கூப்பிட்டாலும் உங்கள் காது கேட்காது, அதுலேருந்து வெளியே வரவும் மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா, என்னுடைய இந்த காரணத்துக்காகவே என்னுடைய சேனலை வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க. இந்த ஆள் நான் டிப்ஸ் கால்ஸ் வாங்க வேணான்னு சொல்கிறானே, யார் அது முட்டாளா அப்படின்வாங்க. டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்கன்னு சொல்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது அந்தளவுக்கு ஊறிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப அடிக்ஷனாக மாறிட்டு இருப்பாங்க டிப்ஸ் கால்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 2 ஜோனில் இருந்தீங்கன்னா ட்ரேடிங்கை நிறுத்துங்க, கேபிட்டலில் பாதுகாப்புங்க, லேர்னிங்கில் ஃபோக்கஸ் கொடுங்க, கற்றுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களால் சம்பாதிக்கலாம் இருக்க முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கற்றுக்கலாம், டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனையே அதுதான். எல்லோரும் அந்த ஒரு வாரத்தில் 10 நாள் கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்படி கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் 6 மாதம் ஆகும், ஒரு சிலர் 1 வருஷம் ஆகும். கற்றுக்கிற அவங்க மேலே டிபெண்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஏன் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப் கமெண்ட்ஸில் சார் எனக்கு வந்து 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, 1 கோடி லாஸ் ஆகிடுச்சு, இவ்வளோலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ காரணத்தால் லாஸ் ஆகிடுச்சு, நான் இனிமேல் ட்ரேட் பண்ணலாமா, இல்லை விட்டுட்டு என்ன வேறே பண்ணலாமா, இல்லை இந்த லாஸ்லாம் ரிகவர் பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பணம் போட்டுட்டீங்களா, போட்டுட்டு இந்த 2வது ஜோன்லேயே நீங்கள் வெளியே வந்துருக்குமாச்சு, இன்னமும் நீங்கள் 3வது 4வது கேபிட்டல் போட்டு பண்ண சொல்ல என்ன ஆகுனா, உங்களால் இந்த 4 விஷயம் இதுக்கு அடிக்ஷன் ஆகிடும். நீங்கள் மேற்கொண்டு எவ்வளோ நீங்கள் 1000 ரூபா போட்டாலும் அது லாஸ் தான் ஆகும், 10,000 ரூபா போட்டாலும் லாஸ் தான் ஆகும். ஏன்னா உங்கள் மனசில் எல்லாம் ஓடிட்டு இருக்கும், லாஸ் 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 அப்படின்ற ஒரு மனசில் வந்து எல்லாமே உங்கள் தேங்கிட்டு இருக்கும், குப்பை மாதிரி வந்து மனசுக்குள்ளே தேங்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஒன்று, அடுத்தடுத்து நல்ல ட்ரேட்ஸ்லாம் கூட போயிட்டுருக்கும், கண்ணு முன்னாடி போயிட்டுருக்கும். ஆனால் உங்களால் அந்த ட்ரேடில் கான்சன்ட்ரேஷன் இருக்க முடியாது, ஒரு நம்பிக்கையாக ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பயம் எனக்கு அது இருக்கு, லாஸ் ஆகிடுச்சு, இந்த ட்ரேடில் லாபம் வருமோ இல்லையோ தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ட்ரி எடுத்தீங்க, இதெல்லாம் டார்கெட் போட்டுக்கிங்கன்னு வச்சிங்களேன், இப்படியே போயிடுச்சுன்னா ஐயோ லாஸ் ஆகிடுமே, இப்படி போய் லாஸ் ஆகிடுமே, இப்படி வருமே, நெகட்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் சொல்கிறேன், லாஸ் ஆனது ஆச்சுன்னா ஓகே, போனது போட்ட விடுங்க, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரேடிங் ப்ரொசீஜர் பண்ணுற விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க. மற்றவங்க ஒரு யூடியூபரையோ யார்கிட்டே கமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க தேவையில்லை. உங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய வேலை தான். ஒருத்தர் யாரும் சொல்லி இல்லைப்பா நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது யார்கிட்டையும். ஃபஸ்ட்டு உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் நின்று சர்வைவல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் யாரெல்லாம் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.